Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செகண்ட் ரெசிபியா என்னன்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தக்காளி பாத் செய்ய போகிறோம். அதுக்காக பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துட்டாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. அதில் ஒரு பீஸ் பட்டைங்க. அடுத்ததாக நீளமாக கட் பண்ணி தருக்கிற ஒரே ஒரு வெங்காயம் உள்ள சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டேன். இதோட கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரை இதை நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அதில் ஒரு கொஞ்சம் போல் இஞ்சியும் ஒரு 4 பல் பூடையும் நல்லா இது மாதிரி தட்டி வச்சுருக்குறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி தட்டி சேருங்க. அதோட அறமும் சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுக்கும்போது அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக அது மாதிரி தட்டி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோட மனமே தனியாக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வதங்கி அதோட ஸ்மெல் நல்லா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடயே ஒரு ஸ்பூன் போல் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன், கூடயே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடிங்க. மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொச்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்து ஒயிட் ரைஸும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி அரைக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போல் கறி மசாலா தூள் நான் அதில் சேர்த்து அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே காரம் இருக்கும், அதனால் நான் தனியாக மிளகாத்தூள் போடலை. உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்து தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம வடித்து ஆரம்பிச்சிருக்க ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு ரைஸை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து தக்காளியும் சாதமும் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மல்லி இலை புதினாவோட ஸ்மெல் சாதத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்கள். சாயங்காலம் வரும்போது டேபிள் பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்த அளவுக்கு இதோட ஃப்ளேவர் நான் கிண்டிகிட்டு இருக்கும் போதே வீடே அந்தளவுக்கு மணக்குங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. இதை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ தக்காளி பாத் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.